வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய தமிழ் மொழி தகுதி தேர்வு வினாக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டவர் யார்? ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள், அப்புறம் நானே ஆன்சர் சொல்லிடுவேன். அகத்தியலிங்கம். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? குமரிலப்பட்டர். திராவிடம் அப்படிங்கிற சொல்ல ஃபர்ஸ்ட் குறிப்பிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமரிலப்பட்டர். இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்பாங்க, அதனால் இதை ஞாபகம் வச்சுக்காங்க, உங்களுக்கும் கேட்கலாம். வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டவர் யார்? வில்லியம் ஜோன்ஸ். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? கால்டுவெல். திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? 28. தமிழ் வடமொழியின் மகளன்று. அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் யார்? கால்டுவெல். எந்த நாடுகளின் பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது? இது போல கேள்விகள் உங்களுக்கு வரலாம். அ மற்றும் ஆ. இலங்கை மற்றும் மொரீஷியஸ் இந்த நாடுகளோட பணத்தாள்ல பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. இலங்கை, மொரீஷியஸ். ஏந்தி அப்படின்னா இலக்கண குறிப்பு, வினையெச்சம். எத்தனை எத்தனை விட்டு விட்டு இலக்கண குறிப்பு தருக. அடுக்கு தொடர்கள். ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர்? ஈரோடு தமிழன்பன். இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும். இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? பிங்கள நிகண்டு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் யார்? பாரதியார். உலக தாய்மொழி நாள். பிப்ரவரி 21. உலக சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 5. பாண்டி மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை டேஷ் என்று அழைப்பர்? கண்மாய் என்று அழைப்பர். மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு டேஷ் என்றும் மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலைக்கு டேஷ் என்றும் பெயர்?
உறைக்கிணறு ஊருணி. மக்கள் பருகக்கூடிய நீருள்ள நீர்நிலைக்கு ஊருணி அப்படின்னு பெயர். மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு உறைக்கிணறு அப்படின்னு பெயர். கல்லணை கட்டியவர். கரிகால் சோழன். உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். புறநானூறு. கீழ்கண்ட பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இப்போ கொடுத்துருக்கக்கூடிய லைன் எல்லாமே ஒவ்வொன்றும் தனித்தனியாக வரும். ஸோ இது எல்லாமே இந்த பர்டிகுலர் நூலில் தான் இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்பது நாழி உடுப்பவை இரண்டே, யாதும் ஊரே யாவரும் கேளிர், சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, உற்றுழி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தோம், பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. புறநானூறு. 2023 இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, யாதும் ஊரே யாவரும் கேளிர் இந்த பாடல் வரிகள் யாருடையதுன்னு கேட்டிருந்தாங்க. அது யாருடைய பாடல் வரிகள்னா கணியன் பூங்குன்றனார் அவரோட பாடல் வரிகள். ஆனால் எந்த புக்குன்னு கேட்டால் புறநானூறு. அதுவும் தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்குத்துறையில் பணியாற்றியவர். கந்தர்வன். கந்தர்வன் இயற்றிய நூல்கள் இது எல்லாமே வரும். சாசனம், கொம்பன், ஒவ்வொரு கல்லா, இது அனைத்துமே கந்தர்வன் இயற்றிய நூல்கள். மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? கீழே. மிசை என்பதன் பொருள் என்னன்னு கேட்டால் மேலேன்னு வரணும். ஆனால் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டால் கீழே. நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? இது புக் பேக் கொஸ்டின், அதனால தெளிவாக பார்த்துக்காங்க. புலரி. மற்றது எல்லாமே நீர்நிலைகளோடு தொடர்பு உடையது. அகழி, இளஞ்சி, ஆறு இதெல்லாம் நீர்நிலைகளோடு தொடர்பு உள்ளது. புலரி அப்படிங்கிறது நீர்நிலைகளோடு தொடர்பு இல்லாதது. கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் எங்கு காணப்படுகிறது? கரிக்கையூர். ஏறுகோல் குறித்து கூறப்பட்டுள்ள நூல்கள். நூல் அல்லது நூல்கள். அனைத்தும். ஏறுகோல் குறித்து கூறப்பட்டுள்ள நூல்கள் சிலப்பதிகாரம், கலித்தொகை, புறப்பொருள் வெண்பாமாலை, இது எல்லாமே தான். இதே கேள்வியை 2023 நடந்த எஸ்சிடிசி டிரைவர் கண்டக்டர் எக்ஸாமில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, ஏறு தழுவுதல் நிகழ்வு சிலப்பதிகாரத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஆப்ஷனில் ஏறுகோல்னு கொடுத்துருப்பாங்க. சிலப்பதிகாரம் மட்டும் இல்லை, சிலப்பதிகாரம், கலித்தொகை, புறப்பொருள் வெண்பாமாலை எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஏறுகோல் குறித்து கூறப்பட்டிருக்கும். சரிங்களா? ஆனால் அது டிஃப்ரெண்ட்டாக அப்படி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அனைத்தும். தண்ணீர் டேஷ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. நம்பர் சென்டரில் இருக்குது, பார்த்துக்காங்க.
தொழிலாளர் தின சலுகையாக இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் நாங்கள் ஒரு 100 ருபீஸ் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறோம். ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை மட்டும் இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு உண்டு. நீங்கள் இந்த கீழே இருக்கக்கூடிய அமௌண்ட்டை பே பண்ணி புக்கு வாங்கிக்கலாம். புக்கு வாங்குற எல்லாரையுமே நாங்கள் என்ன பண்ணுறோம்னா டெலகிராம் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிடுறோம். டெலகிராம் குரூப்பில் ரெக்கார்டட் வீடியோஸ் வரும். அதுக்கப்புறம் பயிற்சி தேர்வுகள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் முழு மாதிரி தேர்வுகள் நடத்தப்படும். உங்களுக்கு எக்ஸாம் டேட் கொடுத்ததுக்கப்புறம் முழு மாதிரி தேர்வுகள் நடத்தப்படும். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணிக்காங்க. தேவைப்படுறவங்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. திருத்தொண்டர் புராணம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கேள்வியை இப்படி கேட்கலாம், பெரிய புராணம் இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டால் சேக்கிழார். அதுவும் ஞாபகம் வச்சுக்காங்க, அப்படிதான் அவங்க கேட்பாங்க. சேக்கிழார் இயற்றியது பெரிய புராணம். இதுக்கு இன்னொரு நேம் வந்து திருத்தொண்டர் புராணம். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிழாரை பாராட்டியவர் யார்? மீனாட்சி சுந்தரனார். திமிலுடன் கூடிய காளையொன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் எங்கு கண்டறியப்பட்டுள்ளது? கல்லூத்து மேட்டுப்பட்டி. பாடைமாக்கல் என்ற சொல்லின் பொருள் என்ன? பல மொழி பேசும் மக்கள், அவங்க தான் பாடைமாக்கல். மணிமேகலை ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று. இது டேஷ் சமய சார்புடையது. பௌத்த சமய சார்புடையது. மேலே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து இலக்கண குறிப்பு, தேவைன்னா பார்த்துக்காங்க. மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர்? சீத்தலை சாத்தனார். தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று சாத்தனாரை பாராட்டியவர்? இளங்கோவடிகள். சாத்தன் என்பது இவரது இயற்பெயர். சீத்தலை சாத்தனார். அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள், மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் அல்லது கண்டது இல். பாடல் வரி இடம்பெற்ற நூல்? மணிமேகலை. டேஷ் அகழாய்வில் ரோமானிய மட்பாண்டங்கள் கிடைத்தன. அதனால் ரோமானியர்களுக்கும் நமக்கும் இருந்த வணிக தொடர்பு உறுதிப்படுத்தப்பட்டது. இது போல கேள்வி கேட்பாங்க, இது பார்த்து வச்சுக்காங்க. அரிக்கமேடு. 1914ஆம் ஆண்டு எங்கு நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன? ஆதிச்சநல்லூர். இதே கேள்வி பார்த்தீங்கன்னா 2023 நடந்த SCTC டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா சிம்பிளாக கேட்டிருக்காங்க, முதுமக்கள் தாழிகள் கிடைத்த இடம் எது அப்படின்னு மட்டும் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆதிச்சநல்லூர் தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது போல் கேள்விகள் நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. ஏன்னா ஆராய்ச்சி பண்ணுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால, ஃபேமஸாக இருக்கும், தெரிஞ்சு வச்சுருப்பீங்கனால ஈஸியாக இது மாதிரிலாம் கேட்கலாம். அதுக்கு தான் நான் போன கொஸ்டினே நல்லா பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னேன். பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமின் என்று குறிப்பிடும் நூல் எது?
மணிமேகலை. பொருந்தாத இணை எது? திருவாரூர் கரிக்கையூர். இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கண்டக்ட் பண்ண டிரைவர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பொருந்தாத இணை திருவாரூர் கரிக்கையூர். முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். இந்த கேள்வி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நடந்த டிரைவர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.